ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் டீச்சர் வாசன். ஒரு நபர் தன்னுடைய ஃபோனை தொலைச்சிட்டாரு போல. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு, கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. போலீஸ் ஆஃபீஸரும் இவரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ மேம். எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னா மன்னிக்கவும் அப்படின்னு தான் அர்த்தம், தமிழுக்கு ஏற்ற மாதிரி அர்த்தம். ஆனால் அப்படிலாம் அர்த்தம் எடுத்துக்காதீங்க. இப்போ எக்ஸ்கியூஸ் மீ எதுக்கு பயன்படுத்திக்கணும் அப்படின்னா, ஒருத்தருடைய அட்டென்ஷனை நம்ம பக்கம் இழுக்கிறதுக்கு. இப்போது அந்த அம்மா ஏதோ வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அந்த நேரத்தில் போயிட்டு ஐ வாண்ட் டு ரெஜிஸ்டர் ஏ கம்ப்ளைண்ட் அப்படின்னு பேசினா நல்லா இருக்குமா? அவங்களுடைய கவனத்தை நம்ம பக்கம் திருப்பணுமா இல்லையா? ஒருத்தர்கிட்ட பேச போகும்போது அதுதான், புரியுதுங்களா? எக்ஸ்கியூஸ் மீ மேம், ஐ வாண்ட் டு ரெஜிஸ்டர் ஏ கம்ப்ளைண்ட். நான் ஒரு புகார் பதிவு செய்ய வேண்டும். நம்ம தமிழ்லயே ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு தான் பேசுவோம் இல்லையா? சரி, ஓகே. போலீஸ் ஆஃபீஸர் கேட்குறாங்க, வாட் ஹேப்பன்ட்? வாட் டிட் யூ லூஸ்? LOSE. இது வந்து லூஸ் அப்படின்னு தான் உச்சரிக்கணும். இந்த லூஸ் அப்படின்னா இழப்பது, தொலைப்பது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. சரிங்களா? இந்த வாக்கியத்துல லூஸ் அப்படின்றது என்ன அர்த்தமா வந்திருக்கு? தொலைப்பது. வாட் டிட் யூ லூஸ் அப்படின்னா நீங்க என்ன தொலைச்சிட்டீங்க, நீங்க என்னத்தை தொலைச்சிட்டீங்க, நீ என்னத்தை தொலைச்ச அப்படின்னு அர்த்தம். டிட் அப்படிங்கிறதே பாஸ்ட் தான். சரிங்களா? அந்த லூஸோட பாஸ்ட் லாஸ்ட். அதனால வாட் டிட் யூ லாஸ்ட், என்ன தொலைச்சிட்டீங்க அப்படின்னு தானே கேட்குறோம். அதனால வாட் டிட் யூ லாஸ்ட், அந்த லூஸோட பாஸ்ட் லாஸ்ட் தானே அப்படின்லாம் நீங்க நினைக்க கூடாது. சரிங்களா? டிட்டுங்கிறதே பாஸ்ட் தான். அதனால திரும்பவும் ஒரு பாஸ்ட் டென்ஸ் வெர்பை நம்ம சேர்த்துக்க தேவை கிடையாது. சரிங்களா? வாட் ஹேப்பன்ட்? வாட் டிட் யூ லூஸ்? என்னாச்சு, என்ன தொலைச்சிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இவரு ஐ லாஸ்ட், லூஸோட பாஸ்ட் லாஸ்ட் இல்லைங்களா? சரி, ஐ லாஸ்ட் அப்படின்னா நான் தொலைச்சிட்டேன் மை மொபைல் ஃபோன், என்னுடைய மொபைல் ஃபோனை. வைல் அப்படின்னா பொழுது அப்படின்னு அர்த்தம். வைல் டிராவலிங் அப்படின்னா டிராவல் பண்ணும் பொழுது. இன் எ கவர்மெண்ட் பஸ், ஒரு அரசு பேருந்தில். டுடே, இன்னைக்கு. ஐ லாஸ்ட் மை மொபைல் ஃபோன் வைல் டிராவலிங் இன் அ கவர்மெண்ட் பஸ் டுடே. இன்று அரசு பேருந்தில் பயணம் செய்த போது என் மொபைல் ஃபோனை தொலைத்து விட்டேன் அப்படின்னு சொல்றாரு போலீஸ் ஆஃபீஸர். அதுக்கு இப்போ கவனிக்கணும், வேர் டிட் த இன்சிடென்ட் ஹேப்பன் அப்படின்னா இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு அப்படின்னு அர்த்தம். எக்ஸாக்ட்லி அப்படின்னா சரியாக, எக்ஸாக்டா. இன்சிடென்ட் அப்படின்னா சம்பவம் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? நீங்க வந்து இந்த எக்ஸாக்ட்லி அப்படின்ற வார்த்தையை இந்த வாக்கியத்தோட இறுதியில போட்டு கூட நீங்க பேசலாம். வேர் டிட் த இன்சிடென்ட் ஹேப்பன் எக்ஸாக்ட்லி அப்படின்னு கூட நீங்க கேட்டுக்கலாம். சரிங்களா? அதுக்கு இவர் சொல்றாரு, தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே PDF-ல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, PDF ஃபைல். ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா PDF உடனடியா வாங்கிக்கலாம். நியர் த அண்ணா நகர் பஸ் ஸ்டாப் அரவுண்ட் 10:30 AM. AM இது வந்து காலையை குறிக்குது, காலை வேலையை குறிக்குது இல்லைங்களா? சரி, காலை 10:30 மணி அளவில் அண்ணா நகர் பேருந்து நிறுத்தம் அருகில் அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்ப கவனிங்க, இந்த அரவுண்ட் 10:30 அப்படின்னா என்ன அர்த்தம்? அட் 10:30 AM அப்படின்னா காலை 10:30 மணிக்கு அப்படின்னு அர்த்தம். அரவுண்ட் அப்படின்னா இந்த 10:30 மணி போல, காலையில ஒரு 10:30 மணி போல. நாங்க கள்ளக்குறிச்சி பக்கம், நாங்களாம் எப்படி தெரியுமா பேசுவோம்? வாக்குல அப்படின்னு பேசுவோம். காலையில ஒரு 10:30 மணி வாக்குல, காலையில ஒரு 10:30 மணி போல, காலையில ஒரு 10:30 மணி இருக்கும். அதுதான் அந்த இருக்கும், போல, வாக்குல, அளவில். சரிங்களா? அதுதான் அரவுண்ட். டைம் பக்கத்துல அரவுண்ட் வந்துருச்சுன்னா இந்த அர்த்தம்லாம் இருக்கு. சரிங்களா? மனசுல வச்சுக்கோங்க. அடுத்தது போலீஸ் ஆஃபீஸர் கேட்கிறாரு, கேன் யூ டெல் மீ, உங்களால சொல்ல முடியுமா, த டீடைல்ஸ் ஆஃப் த ஃபோன். நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், ஆஃப் அப்படின்னா OF, ஆஃப் அப்படின்னா உடைய அப்படின்னு அர்த்தம் இருக்கு. த டீடைல்ஸ் ஆஃப் த ஃபோன் அப்படின்னா ஃபோனோட டீடைல்ஸ். சரிங்களா? அந்த ஃபோன் பற்றிய விவரங்களை சொல்ல முடியுமா அப்படின்னு இந்த அம்மா கேட்குறாங்க. அதுக்கு இவரு, இட் இஸ் அ பிளாக் சாம்சங் கேலக்ஸி, அது ஒரு கருப்பு நிற சாம்சங் கேலக்ஸி. ஐ ஹாவ் அப்படின்னா எங்கிட்ட இருக்கு, என்ன இருக்கு, த பில் அண்ட் த IMEI நம்பர் ஹியர். என்னிடம் அதற்கான பில் மற்றும் IMEI இங்கே இருக்கிறது. குட். ஃபில் அவுட் திஸ் மிஸ்ஸிங் மொபைல் ஃபார்ம். ஃபில் அவுட் அப்படின்னா ஃபில் அப் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். ஃபில் அவுட் திஸ் மிஸ்ஸிங் மொபைல் ஃபார்ம், இந்த மிஸ்ஸிங் மொபைல் ஃபார்மை ஃபில் அப் பண்ணுங்க. ஃபில் அவுட்னா ஃபில் அப். தமிழ்நாட்டில் தான் ஃபில் அப்னு பேசிட்டு இருக்கிறோம். அது வந்து ஃபில் அப்பு கிடையாது, ஃபில் அவுட்டு. சரி விடுங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க எல்லாத்துக்கிட்டையும் போயிட்டு கரெக்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. இது ஃபில் அப்பு கிடையாது, ஃபில் அவுட் அப்படின்னு. சரிங்களா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் அட்டாச், அட்டாச் அப்படின்னா இணைக்கவும். எ காப்பி ஆஃப் த பில், காப்பி ஆஃப் த மொபைல் அப்படின்னா பில்லோட ஜெராக்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே. அடுத்தது வில் ஐ கெட் அன் அக்னாலஜ்மெண்ட் காப்பி. வில் ஐ கெட் அப்படின்னா எனக்கு கிடைக்குமா அப்படின்னு அர்த்தம். சரி, அக்னாலேஜ்மெண்ட் காப்பி அப்படின்னா
அக்னாலேஜ்மெண்ட் காப்பி அப்படின்னா இந்த வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன், பார்த்துக்கிட்டே வாங்க. அதுக்கு போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு, எஸ் ஆஃப்டர் யூ சப்மிட் த ஃபார்ம் வி வில் கிவ் யூ எ சிஎஸ்ஆர் காப்பி. எஸ் ஆஃப்டர் யூ சப்மிட் த ஃபார்ம், நீங்கள் ஃபார்மை சப்மிட் பண்ண பிறகு வி வில் கிவ் யூ, நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் எ சிஎஸ்ஆர் காப்பி. சிஎஸ்ஆர் காப்பி அப்படின்னா அதையும் இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன், சரிங்களா? பார்த்துக்கிட்டே வாங்க. தேங்க்யூ மேம். ஹவு லாங் வில் இட் டேக் டு ட்ராக் மை ஃபோன்? தேங்க்யூ மேம், நன்றி மேடம். ஹவு லாங் வில் இட் டேக் அப்படின்னா எவ்வளவு காலம் எடுக்கும், எவ்வளவு நாள் ஆகும், எவ்வளவு மாதம் ஆகும். நம்ம பொதுவாக தொலைச்சவங்க யாரும் மாதம் ஆகும்னா கேட்பாங்க, எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்குறாரு. ஹவு லாங் வில் இட் டேக், எவ்வளோ நாள் ஆகும், டு ட்ராக் மை ஃபோன், எனது ஃபோனை கண்டுபிடிக்க. சரி, இப்போ நல்ல கவனிங்க. ஹவு லாங் வில் இட் டேக் அப்படின்னா எவ்வளவு நாள் ஆகும், எவ்வளவு நேரம் ஆகும், எவ்வளவு வாரம் ஆகும், எவ்வளவு மாதம் ஆகும், எவ்வளவு வருடம் ஆகும், இப்படின்லாம் அர்த்தம். டு ட்ராக் மை ஃபோன், எனது ஃபோனை கண்டுபிடிக்க. ட்ராக் அப்படின்ற வார்த்தைக்கு கண்டுபிடிக்க அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம் அந்த வாக்கியத்தில். அதுக்கு போலீஸ் அம்மா சொல்கிறாங்க, வி வில் புட் த ஐஎம்இஐ ஆன் ட்ராக்கிங். நாங்கள், அதாவது ஐஎம்இஐ நம்பர், சரிங்களா, குழம்பிக்காதீங்க, நாங்கள் ஐஎம்இஐ நம்பரை வச்சு ட்ராக் பண்ணுவோம். வி வில் இன்ஃபார்ம் யூ, நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். இஃப் வி ஃபைண்ட் இட், அதை நாங்கள் கண்டுபிடித்தால். வி வில் இன்ஃபார்ம் யூ அப்படின்னா என்னங்க அர்த்தம், நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம், சரிங்களா? சரி, ஓகே. சரி, இப்போ கவனிங்க. சிஎஸ்ஆர் காப்பி அப்படின்னா, சிஎஸ்ஆர் அப்படின்னா கம்யூனிட்டி சர்வீஸ் ரெஜிஸ்டர் அப்படின்னு அர்த்தம். ஒரு பொருள் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு ரிசிப்ட் கொடுப்பாங்க, அதுதான் சிஎஸ்ஆர், மற்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரி, இப்போ நல்லா கவனிங்க. அக்னாலேஜ்மெண்ட் காப்பி அப்படின்னாலும் சிஎஸ்ஆர் காப்பி அப்படின்னாலும் ரெண்டும் ஒன்று தான். நீங்கள் போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்த பிறகு அதை பெற்றுக்கொண்டோம் என்று போலீஸ் தரும் ஆதார நகல் தான் அக்னாலேஜ்மெண்ட் காப்பி, இல்லைன்னா சிஎஸ்ஆர் காப்பி. காப்பி அப்படின்னா இந்த இடத்துல ஜெராக்ஸ்னு அர்த்தம், நகல், சரிங்களா? மனசில் வச்சுக்கோங்க. ஏன் முக்கியம், ஒரு ப்ரூஃப் வேணும் இல்லையா, அத்தாச்சி. சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 பிடிஎஃப் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு பிடிஎஃப் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 பிடிஎஃபையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை, ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த பிடிஎஃப்ஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க பிடிஎஃப் ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 பிடிஎஃபையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.